ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி நான் தொடர்ந்து கேள்விப்படுகிறேன், ஆனால் அது இன்னும் என்னை குழப்புகிறது. எளிமையான சொற்களில் விளக்க முடியுமா பார்கவி? நிச்சயமாக தமிழினி அக்கா. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ட்ரேடிங் வால்யூம் மற்றும் ஓப்பன் இண்டஸ்ட்ரி என்ற 2 முக்கியமான விஷயங்கள் உண்டு. அவை உங்களுக்கு சந்தை செயல்பாடு, பணப்புழக்கம் மற்றும் ஒட்டுமொத்த சந்தை போக்குகளின் ஸ்னாப்ஷாட்டை வழங்குகின்றன. அப்படியானால் வர்த்தக அளவு என்றால் என்ன? ட்ரேடிங் வால்யூம் என்றால் ஒரே நாளில் எல்லா ஆப்ஷன் கான்ட்ராக்டுகள் வாங்கி விற்கப்படும் விருப்ப கான்ட்ராக்டுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அதிக கான்ட்ராக்டுகளின் நிலையை பார்த்து பங்கு சந்தை எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, நீங்கள் நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டிக்கான கான்ட்ராக்டுகளை பார்க்கும்போது அதிக வர்த்தக அளவை, ட்ரேடிங் வால்யூம் காண்பீர்கள். இது வலுவான சந்தை ஆர்வத்தை குறிக்கிறது. எனவே அதிக வர்த்தக அளவு என்பது அதிக பணப்புழக்கத்தை குறிக்கிறது, இல்லையா? நீங்கள் சொல்வது சரிதான் அக்கா. ஒரு ஆப்ஷன்ஸில் அதிக பணப்புழக்கத்தை கொண்டிருக்கும் போது வர்த்தகர்கள் அதை விரைவாகவும் அவர்கள் விரும்பிய விலையிலும் வாங்கவும் விற்கவும் எளிதாக இருக்கும். இது ஏலம் கேட்கும் பரவலை குறைக்கிறது, பரிவர்த்தனை செலவை குறைக்கிறது. சரி, அப்போ ஓபன் இன்ட்ரெஸ்ட் என்றால் என்ன? ஓபன் இன்ட்ரெஸ்ட் என்பதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம். ஓபன் இன்ட்ரெஸ்ட் என்பது இன்னும் செயலில் உள்ள மற்றும் நிலுவையிலுள்ள விருப்ப கான்ட்ராக்டுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. எத்தனை கான்ட்ராக்டுகள் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன, முடிவடையாதவை எத்தனை இருக்கிறது என்பதை குறிக்கும். அதிகரித்து வரும் ஓபன் இன்ட்ரெஸ்ட் புதிய ஒப்பந்தங்கள் உருவாக்கப்படுவதை குறிக்கிறது. குறையும் போது ட்ரேடர்ஸ் தங்கள் நிலைகளை க்ளோசிங்கை காட்டுகிறது. இதன் மூலம் சந்தையின் ஆர்வம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஓபன் இன்ட்ரெஸ்ட் மூலம் என்ன தகவலை புரிந்து கொள்ளலாம்? ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தா ட்ரேடர்ஸ் புது கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மார்க்கெட் பிஆர்எஸ் குறிக்கும். கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மார்க்கெட் புல்லிஸை குறிக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. இதுல சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் பங்கு என்ன? சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ்களை கண்டறிய வர்த்தகர்கள் பல்வேறு விலைகளில் உள்ள ஓபன் இன்ட்ரெஸ்ட் நிலைமைகளை பார்க்கின்றனர். உதாரணமாக, சில ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் கால் ஆப்ஷன்ஸ் உள்ள ஸ்ட்ரைக் பிரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் புட் ஆப்ஷன்ஸ் உள்ள ஸ்ட்ரைக் பிரைஸ் சப்போர்ட் ஆகவும் எளிதாக கணிக்கலாம். அது மட்டுமில்லாமல் இதை வைத்தே பங்கு சந்தை எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதையும் கணிக்கலாம். அப்போ வால்யூம் மற்றும் ஓபன் இன்ட்ரெஸ்டியை சேர்த்து பார்த்தால் பங்கு சந்தையின் மூமெண்ட் தெளிவாக கிடைக்கும் போல இருக்கே. ஆமாம் அக்கா, 2 மெட்ரிக்ஸை ஒன்றாக பார்த்தால்தான் நாம் மார்க்கெட் டைனாமிக்ஸை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இது பிரேக் அவுட்களை அடையாளம் காணவும், ஏற்ற இறக்கத்தை எதிர்பார்க்கவும் மற்றும் உங்கள் வர்த்தக உத்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது. இது வால்யூம் மற்றும் ஓபன் இன்ட்ரெஸ்டியை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. அடுத்ததா என்ன பண்ணலாம்? இதை வைத்து பங்கு சந்தையை கண்காணிக்க தொடங்குங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வால்யூம் மற்றும் ஓபன் இன்ட்ரெஸ்டை கணக்கிட்டு பேப்பர் வர்த்தகம் செய்ய ஆரம்பியுங்கள். அது பழகிவிட்டால் உண்மையாக வர்த்தகம் செய்ய ஆரம்பியுங்கள். பார்காவி ஃபைனான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுபோல மேலும் மதிப்புமிக்க ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டை சுவாரஸ்யமாக கற்றுக்கொள்ளலாம்.